ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கான வீடியோ பதிவில் ஒரு ஹை அண்ட் சப்பு பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சப்பு பவர் ஆம்பை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஆம்பு நம்மளுக்கு எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கர்நாடகாவில் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ஏவி ரிசர்வர் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு யூடியூப் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏவி ரிசர்வர் ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போட பேஸ் பிடிக்காதனால நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்பு பவர் ஆம்பு மட்டும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பு அட்டண்டயத்தில் நம்ம லோட் பண்ணுற மாதிரி பக்காவான இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்க போகிறோம். இன்றைக்கி கர்நாடகாவில் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏவி ரிசர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு பவர் ஆம்ப் பண்ணும்போது எப்படி பிராண்டட் லுக்கில் கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம இந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு லெட்டருமே கசகசன்னு இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்மளோட எம்எஸ் சக்தி அடிஸுங்கிற ஒரு லோகோ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சப்பு 1 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்பு 2ங்கிற மாதிரி இந்த இடத்துல கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம கேம்பேக்டாக எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் டைப்பில் சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுப்போம். இல்லை அப்படின்னா ஸ்டெப் சுவிட்ச் கொடுப்போம். இல்லை அப்படின்னா புஷ் டைப்பில் நார்மலாக கொடுப்போம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் ஏவி ரிசர்வருக்கு நம்ம ஒரு ஆம்பு டிசைன் பண்ணும்போது அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே நம்ம போகிறது நல்லது. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்டல் சுவிட்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புஷ் டைப்பு கொடுத்துருக்குறேன். இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனெக்ஷன் டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து தெரியல. இந்த வீடியோ மூலிமா யாராச்சும் கனெக்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எப்படி லைன் கொடுக்கணும், எப்படி வோல்ட் கொடுத்தா இதில் லைட்டு எல்இடி பிளிங்க் ஆகும், எந்த இடத்துல நம்ம ஏசி வோல்ட் கொடுத்தோம்னா இந்த சுவிட்ச் ஆன் ஆகுங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு பவர் ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டேஜ் கொடுக்கும், எந்த மாதிரிலாம் சப்புலாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஒரு தரமான ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ண அப்படின்னா புஷ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக அப்படியே ரன் ஆகுது. எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸை கிரியேட் பண்ணாமல் பக்காவாக ரன் ஆகுது. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 2 சைடு 2 கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் எல்இடி கொடுங்க, ஒரு பிராண்டட் லுக்கு கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணிட்டோம். இப்போ உள்ள இன்டீரியரில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா பிடிச்சா மட்டும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு சில வீடியோலாம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க உள்ள இண்டியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பவர் சப்ளை பார்த்துருவோம். ஏன்னா இப்போ நம்ம அட்டண்டயத்தில் 2 சப்பு நம்ம லோடு பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கணும், எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு சேஸு, 4.5 இன்ச்சுக்கு 4.5க்கு கரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். இந்த ஆம்பியர் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 ஆம்பியரில் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் லோடு கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக ஒரு 16 டு ஒரு 17 ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். வோல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 55.055 நம்ம கொடுத்துருக்கோம். 55.055 கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 + 450 2 போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 அதாவது 900 வாட்டேஜில் அவுட்புட்டு சப்போட பேஸு வெளில அவுட்புட்டாக கொடுக்கும். அப்படிங்கும்போது உங்களோட சப்பு பேஸில் வந்துன்னா நீங்கள் நார்மலான ஒரு சப்பு பாக்ஸ், அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சப்பு பாக்ஸில் நீங்கள் போட்டு இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் நீங்கள் எடுத்த சப்பு பேஸை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட், அதாவது சப்போட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வரும். அப்படிங்கிறபோது நீங்கள் நார்மல் பாக்ஸை போட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. முடிஞ்ச வரையும் நீங்கள் 4th ஆர்டர் பாக்ஸை அசம்பிள் பண்ணி போடுங்க. இல்லை போர்ட்டட் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வெயிட்டான பாக்ஸு, நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சப்போட ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணித்தரமான ஒரு பேஸ் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்குங்கிறத சொல்லிடுறேன். நம்ம ஏவி ரிசர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு பவர் ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஏவி ரிசர்வருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. நம்ம 16 டு 17 ஆம்பியர் வர மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு 4.25 இன்ச்சு ஹைட்டு, ஓகேங்களா? வித்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 3.25 இன்ச்சு பக்கம் உங்களுக்கு ஒரு சைஸ் வருது. ஒரு 16 டு 17 ஆம்பியர் அக்யூரேட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறம்போது வீட்டுக்கு 230 வோல்ட்டு கம்பல்சரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 450 900 வாட்டேஜ் அவுட்புட்டு கொடுக்கும். இதே இது உங்களுக்கு 180 190 இந்த மாதிரி இன்புட்டு ஏசி
வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போகும். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போகும். அந்த பாதிப்புலாம் வராமல் இருக்கணுங்கிறக்காண்டி ஒரு சாஃப்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி நிப்பாட்டி வச்சிரும். ஓகேங்களா. இந்த சாஃப்ட் ஷாட் நம்ம யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இவ்வளோ ஆம்பியர் கொடுத்து இவ்வளோ வோல்ட் கொடுத்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கண்டிப்பாக போகும். செட்டு ஆன் ஆகாது. உங்களுக்கு சின்ன சின்ன கருகருன சுமல் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா பிரச்சனை சால்வ் பண்ணுறக்காண்டி சாஃப்ட் ஷாட்டில் இங்கேருந்து வர ஏசியை கொண்டாந்து இதில் கொடுத்து இதிலேருந்து வர அவுட்புட்டை டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர இதை கொண்டாந்து சுவிட்ச் கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்து இந்த 55 வோல்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி சேமாக ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி இங்கே டிசி வோல்ட்டாக இதுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஃபிகர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூடி ஆடியோஸோட சிங்கிள் ரிலே டபுள் சேனலுக்கு வர்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிகர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்ட்ரன் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை எடுத்திருக்கேன். அது எந்த பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப் ஃப்ரீக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த இடத்துல ரிஜிஸ்டரை எடுத்துகிட்டு இங்கேருந்து வர வோல்ட்டவே நம்ம மாற்றி கொடுக்கலாம். பட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தனித்தனியான செப்பரேட்டான ஒரு வோல்ட்டை கொடுத்து ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ரன் ஆனாலுமே பவர் யூஸுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பக்காவாக அந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். 2 ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஃபேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஹேரை ரெடியூஸ் பண்ணுறக்காண்டி 2 ஃபேனை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பு பிரி, இந்த இடத்துல ஒரு சப்பு பிரி, 2 சப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலான தனித்தனியாக சப்பு பிரி கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்பு ஒரு மாதிரி வேலை செய்யும், இந்த சப்பு ஒரு மாதிரி வேலை செய்யும். ஏன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் எனக்கு அப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு ஹார்ட் பேஸும் வேணும், ஒரு ஸ்மூத்தில் லாங் பேஸும் கிடைக்கிற மாதிரி எனக்கு டிசைன் பண்ணிடுங்க சார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே நிறைய ஆல்ட்ரு ஒர்க்லாம் பண்ணி சின்ன சின்ன ப்ரீசெட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவாக மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். லாங் பேஸும் கிடைக்கும் ஒரு சப்பு பிரிலேருந்து, ஒரு போர்டில் லாங் பேஸ் கிடைக்கும் நல்லா ஹார்டாக, ஒரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹார்டான பேஸு நல்ல ஒரு ஹோமுக்குள்ளே கேட்குற மாதிரி பிளான் பண்ணி இந்த ஆம்பை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம். வயர்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த சப்புக்கு அவுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் போட்டு தான் நம்ம சப்புக்கு கொடுக்கணும். அதுக்கு கம்மியான வயருங்க, அதாவது 7.5 இல்லை 0.5 இந்த மாதிரிலாம் நீங்கள் அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னா இது 450 வாட்டேஜ் அவுட்புட் கொடுக்கறனால வயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் வரங்களுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நீட்டாக பக்காவாக எந்த இடத்துக்கு எந்த மாதிரி வயரை யூஸ் பண்ணணும், எத்தனை ஸ்கொயர்மில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ பாயிண்டில் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணி பக்காவாக இந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 சப்பு வந்து வெறுத்தனமான ஒரு சப்பு பேஸ் கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ பேக் சைடில் எந்த மாதிரி இன்புட் கொடுக்கணும், எப்படி அவுட்புட் எடுக்கணுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேக் சைட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏசி அதாவது 230 வோல்ட் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பட் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஏசி மென்ஸ் கார்டு வந்து 230 வோல்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு பீஸும் இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த சாஃப்ட் ஷாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு பக்காவான சேஃப்டியில் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஆம்புக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு பீஸும் கொடுத்துருக்கோம், பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். 2 ஃபேனு ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பு 1ன்னு கொடுத்துருப்பேன். இதுக்கு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களோட ஏவி ரிசீவர்லேருந்து வரக்கூடிய சப்போட அவுட்டை கொண்டாந்து இதில் என்ன கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ஃபிகர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்புக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்பு 1 உங்களுக்கு வேலை செய்யும். கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கண்ட்ரோல் உங்களுக்கு சப்பு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். சப்பு 2க்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து சப்புக்கு ஃபிகர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் அந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பக்காவான ஒரு சப்பு பேஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ஆம்பெலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஆம்பை மட்டும் டிசைன் பண்ணால் மட்டும் பத்தாது, சப்போட பாக்ஸு மெஷர்மெண்ட் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பாக்ஸை ரெடி பண்ணி போட்டிங்கன்னா அதோட சப்போட ரிசல்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ உள்ளே அப்படியே பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எவ்வளோ காம்பேக்டாக ரெடி பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்துக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பெலாம் தேவைப்படுச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பு பவர் ஆம்போ இல்லை ஃப்ரீ ஆம்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்பெலாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.